ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையோட உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த பொரியலை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிஞ்சு தண்டு வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேன். இதிலே பெருசு வகையிலையும் இருக்கும். அது தண்டுகள்லாம் கொஞ்சம் பெருசாக ஹார்டாக இருக்கும். அதில் இலை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. இது பிஞ்சாக இருக்கிறனால இதை தண்டும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 வாட்டி நல்லா மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ போயாச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 10 மினிட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் வந்தாச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான வெந்தயக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உருளைக்கிழங்கோடு சேர்த்து செஞ்சால் இது ஒரு விதமான டேஸ்ட்டில் வரும். இது சப்பாத்தி, பூரி, சாதம் இது கூட சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரையில் பலவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹேரு, ஸ்கின் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணும். டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.